ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம ரீஸ்டாக் பண்ண பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம ஜெல்லி பீட்ஸ் கொண்டு வந்திருக்கோம், கிராக்கிள் கொண்டு வந்திருக்கோம், இதிலே டபுள் ஷேட் ஜெல்லி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பிரிண்டட் பீட்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். அண்ட் இது கூட நான் சில நான் ஷேர் பண்ணணுன்ட்டு இருக்கேன். அதுவும் நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன் இதை காமிச்சிக்கிட்டே ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட 200 ருபீஸ் 300 ருபீஸ் காம்போலாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எப்போ இப்போ ஒரு வீக்கும் நம்ம காம்போஸ் ஒவ்வொன்றா நம்ம கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கோம். 300 கொண்டு வருவோம், 350 கொண்டு வருவோம், 200 கொண்டு வருவோம். இந்த மாதிரி நிறைய காம்போஸ் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கோம். அதில் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் முதல்ல நிறைய பேருக்கு ஆஃபர்னால் என்னன்றதே புரிய மாட்டேங்குது. அவங்க ஆஃபர்னால் நாங்கள் வாங்கின ரேட்டுக்கு அப்படியே கம்மி பண்ணி அதோட கம்மியாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்றதும் எங்களுக்கு புரியலை. ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் நாங்கள் கொடுத்தாலுமே நீங்கள் எனக்கு இந்த ரேட்டுக்கு இந்த இது தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றீங்க. அது கிடையாது. உங்களுக்கு ஒன்று அது ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆஃபராக வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஷிப்பிங் கூட உங்களுக்கு பீட்ஸ் ரேட் கம்மியாக வரும். இதுதான் ஆஃபரே தவிர நாங்கள் கொடுக்குற வாங்குகிற ரேட்டை விட உங்களுக்கு கம்மி பண்ணியோ இல்லைன்னா சேம் ப்ரைஸ்க்கோ கொடுக்கறதுக்கு பேர் ஆஃபர் கிடையாது. ஃப்ரீ ஷிப்பிங்கிறது ஒரு ஆஃபர். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படின்றது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 300க்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா சில பேர் பீட்ஸ் காம்போ மட்டும் கேட்பீங்க, சில பேர் சாம்ஸ் காம்போ மட்டும் கேட்பீங்க. ரெண்டையுமே நம்ம கொடுத்தாலுமே நெக்ஸ்ட்டு 300 ருபீஸ் காம்போவில் நான் பீட்ஸ் அண்ட் சாம்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணி நான் கொடுத்தாலுமே அதுக்கு ஒரு சிலர் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. அது என்னென்னா, நான் வாங்கும்போது 300 ருபீஸ்க்கு பீட்ஸ் மட்டும் கொடுத்தீங்க, அவங்க வாங்கும்போது 300 ருபீஸ்க்கு பீட்ஸ் சாம்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நான் அவங்களுக்கு கொடுத்தது ஒரு காம்போவில் நான் கொடுத்துருந்தது ஃப்ரீ ஷிப்பிங். அதுவும் உங்களுக்கு ஆஃபர் தான். ஃப்ரீ ஷிப்பிங் இல்லாமல் நாங்கள் பீட்ஸ் ப்ரைஸ் சாம்ஸ் ப்ரைஸ் கம்மி பண்ணி ஷிப்பிங்கோடு கொடுக்குறதும் உங்களுக்கு ஆஃபர் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நல்லாவே. அண்ட் செகண்ட் என்னென்னா, நிறைய பேர் ஃப்ரீ ஷிப்பிங்னு கேட்குறீங்க. அது எப்படி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ரா மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுப்பீங்களா இல்லைன்னா ஷிப்பிங் சார்ஜ் போட்டு கொடுப்பீங்களான்றதை முதல்ல யோசிங்க. நீங்கள் 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் வாங்கும்போதே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கேட்குறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ பீட்ஸ் நாங்கள் வாங்கினாலுமே எங்களுக்கு இவ்வளோ பீட்ஸ் வாங்குறாங்களே, அதனால ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்போன்ட்டுலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த பீட்ஸ் எல்லாமே ஒரு 5 கேஜிஸ் இருந்துச்சுன்னா அந்த 5 கேஜிக்கு என்ன ஷிப்பிங் வருதோ அதை எங்ககிட்ட வாங்க தான் செய்வாங்க. பெர் கேஜிக்கு இவ்வளோ அப்படின்றது இருக்கும். அதை கண்டிப்பாக எங்ககிட்ட வாங்க தான் செய்வாங்க. யாருமே நீங்கள் பல்காக இவ்வளோ சாம்ஸ் இவ்வளோ பீட்ஸ் வாங்குறீங்களே அப்படின்றதுக்காக ஃப்ரீ ஷிப்பிங் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்லாக் வாட்ஸ்அப்பில் கேட்லாக் நான் ஃபுல்லாக ப்ரைஸ் டீட்டெயிலோட சாம்ஸ்க்கு எல்லாமே நான் போட்டிருந்தும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சாம்ஸோட கேட்லாக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நான் வாட்ஸ்அப் கேட்லாக் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அந்த வாட்ஸ்அப் கேட்லாகில் ப்ரைஸ் டீட்டெயிலோடு இருந்தாலும் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அது எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக அதுலேயே மேலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ப்ரைஸ் டீட்டெயில் பெர் பீஸ் 13 14 15 நான் மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த சாம்ஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் 13 ருபீஸ் சாம்ஸ் எல்லாமே நான் கையில் ஃபோட்டோ எடுத்து அதை பெர் பீஸ் 14 நான் மென்ஷன் பண்ணியிருந்தா உங்கள் கையில் இருக்கிற எல்லா சாம்ஸும் சேர்த்து 14ஆன்னு கேட்குறீங்க. கொஞ்சமாவது திங்க் பண்ணுங்கள். ஒரு சாம்ஸோட ரேட்டு தான் நாங்கள் போடுவோம். எல்லா சாம்ஸும் சேர்த்து உங்களுக்கு 14 ருபீஸ் எப்படி வரும்ன்றதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் கேட்லாகில் உள்ளதை செக் பண்ணிவிட்டு அதில் சிலது இல்லை அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம் அப்படின்னா
அப்போ அவைலபிள் சார்ம்ஸ் என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்றீங்க. ஒரு பாக்ஸோ 2 பாக்ஸோ நாங்கள் சார்ம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இருக்கிற அவைலபிள் சார்ம்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஒருத்தருக்கும் தனித்தனியாக வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது. அப்போ நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து கேட்லாகில் உள்ளதை வந்து சார்ம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுன்றதை சொல்லுங்கள். அது வந்து நாங்கள் அவைலபிளான்னு செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறது. ஆனால் அதுவே நிறைய பேருக்கு கோவம் வருது. நீங்கள் வந்து கேட்லாகில் உள்ளது வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அவைலபிள் சார்ம்ஸும் கேட்டால் இல்லை அனுப்ப மாட்டீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்து உள்ளே வச்சுட்டு யாருமே அனுப்பாமல் இருக்க மாட்டோம். நாங்களும் வச்சுருக்கிறது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ வந்து நாங்கள் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் ட்ராக்கிங் டீட்டெயில். நிறைய பேர் வந்து ட்ராக்கிங் டீட்டெயில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேற்று நைட்டு ஆர்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நைட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கிங் டீட்டெயில் நான் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறதே இன்றைக்கி மார்னிங் தான் அனுப்புவேன். அனுப்பி ஒரு 1/2 hour 1 hourலேயே வந்து ட்ராக்கிங் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக ட்ராக்கிங் டீட்டெயில்ன்றது எங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நாங்கள் வந்து காலையில் பார்சல் போட்டாலும் சரி, சாயங்காலம் போட்டாலும் சரி, அவங்க நைட்டு வந்து மொத்தமாக எவ்வளோ பார்சல் வந்து ஆஃபீஸில் வந்திருக்கோ அதுக்கு எல்லாமே அவங்க வந்து மொத்தமாக நைட்டு தான் ட்ராக்கிங் நம்பரே அவங்களே போடுவாங்க. நான் வந்து மார்னிங் பார்சல் டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன்றதுக்காக எனக்கு ஒருத்திக்காக வந்து யாருமே பார்சல் ட்ராக்கிங் வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க. அது சில ஆஃபீஸில் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல. நம்ம நேராக போயிட்டு வாங்கினா அது இப்போ வந்து சில இது வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்க வந்து அவங்க வந்து உடனே போட்டு கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் வந்து பல்காக கொடுக்கும்போது எங்களுக்கு மொத்தமாக நைட்டு தான் ட்ராக்கிங் டீட்டெயில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராக்கிங் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறமும் நிறையா பேர் வந்து ட்ராக் பண்ணி பார்க்காம எங்கள் பார்சல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ட்ராக்கிங் டீட்டெயில் உங்களுக்கு வந்து கொடுக்குறதே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி உங்கள் பார்சல் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கொடுக்குறதே. அதையுமே வந்து ட்ராக்கிங் டீட்டெயில் அனுப்புனதுக்கப்புறம் என் பார்சல் இன்னும் வரல, எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறீங்க. நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில் கொடுக்குறது. அந்த இதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்க இதில் நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் கூகுளில் போய் எஸ்டி கொரியர் ட்ராக்கிங்னு நீங்கள் போட்டாலே அதில் ஒரு காலம் வரும். அந்த இதில் வந்து நீங்கள் நம்பர் வந்து போட்டுட்டு சர்ச் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து எங்கே உங்கள் பார்சல் வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். அண்ட் டிஸ்பேட்ச் டைம் அண்ட் ட்ராக்கிங் இது டெலிவரி பீரியட் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து நான் வந்து மார்னிங் தான் டிஸ்பேட்ச் பண்ணுவேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் வந்து பேக் பண்ணி நாளைக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். நாளைக்கு மார்னிங் வந்து நான் டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். அப்படி நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனோ இல்லைன்னா ஏதோ ஒரு இதனால வந்து என்னால் இன்றைக்கி பேக் பண்ண முடியலைன்னா அதுவும் நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் போட்ட நெக்ஸ்ட் டேயில் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். அண்ட் நிறையா பேர் நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ணுங்கன்னா அது கஷ்டம். ஏன்னா வந்து நீங்கள் பண்ணுறதே நைட்டு 1 மணிக்குன்னா நான் காலையில் 8 மணிக்கு நான் பார்சல் கொடுத்து விடணுங்கிறதுனால நான் அவ்வளோ குயிக்காக எழுந்திரிச்சு என்னால் பேக் பண்ணவும் முடியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பெட்டர். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் நாங்கள் பண்ணோம், எங்களோட பேக்கிங் வீடியோ வந்து வரவே இல்லை, நீங்கள் வந்து ஆள் பார்த்து தான் போடுறீங்க, அந்த மாதிரி நிறையா சொல்கிறீங்க. அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நான் பண்ணுறது ரெசின்னும் பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி ரா மெட்டீரியல் பண்ணுறேன். இது போக ப்ரேஸ்லெட் யாராவது மேக் பண்ணி கேட்டால் அதுவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து 3 இதுவுமே நான் வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதெல்லாம் நான் பண்ண முடியும். ஸோ நான் யாருக்குமே வந்து இவங்களுக்கு நான் போடணும் அவங்களுக்கு போடணுன்ட்டுலாம் நான் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வீடியோ வேணாம் சிஸ் அப்படின்னும் சொல்லுவீங்க, இல்லை வீடியோ போடுங்க அதில் எனக்கு நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி நான் நிறைய யோசித்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து உங்கள் வீடியோலாம் போட முடியும்.
ஒரு நாளைக்கு 7-8 பார்சல் இருந்துச்சுன்னா நான் 7-8 வீடியோவும் ஒரே நாளில் வந்து நான் எடுத்து என்னால் போட முடியாது. ஏன்னா எனக்குமே பேக்கிங் எல்லாம் முடித்து என்னோடய ஒர்க் பார்த்து அதுக்கப்புறம் ரெசின் ஒர்க் எல்லாமே நான் பார்த்து எனக்கும் ஃப்ரீ டைம் எப்போ இருக்கோ அதில் தான் நான் மேக்ஸிமம் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறையா டுட்டோரியல்ஸ் கேட்டிங்க. டுட்டோரியல்ஸும் வந்து இந்த அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா கொடுக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு நிறைய அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு நிறையா டுட்டோரியல்ஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு 1 by 1 வரும். அண்ட் ரிஸ்லட் மேக்கிங் வீடியோவும் கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து இருந்த அவ்வளோதான் நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சது மேக்ஸிமம் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது போக வந்து உங்களுக்கு இவ்வளோ சார்ம்ஸ் இவ்வளோ பீட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இன்றைக்கி வந்து ரீஸ்டாக் பண்ண சார்ம்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரீஸ்டாக் பண்ண பீட்ஸ் கலெக்ஷன்ஸ். அண்ட் நான் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து காம்போஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். எதுக்கு அந்த ஆர்குமெண்ட்ஸ் நைட்டு 12:30 வரைக்கும் எனக்கு ஆர்குமெண்ட் போய் அதுக்கப்புறமா அவங்க அந்த ஆர்குமெண்ட் க்ளோஸ் பண்ணாமல் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறக்கு தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர நான் தான் அந்த ஆர்குமெண்ட்ஸ்லேருந்து நான் விலகி போக வேண்டியது இருக்குது. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற ஸ்டேஜில் இல்லை. ஸோ வந்து நான் மேக்ஸிமம் இனிமேல் வந்து காம்போஸ் போட மாட்டேன். தனியாக வந்து உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சார்ம்ஸ் பீட்ஸ் இது போக மற்ற ரா மெட்டீரியல்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட காம்போஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாம் ப்ளீஸ் இந்த வாட்டி நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இனிமேல் காம்போஸ் வராது. அண்டு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மற்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னோடய பேஜில் வந்து அவைலபிள் இருக்கும். இதோட வந்து பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கேட்லாகில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் வந்து இன்ஸ்டாலையும் ஸ்டோரிலையும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட வீடியோவும் நம்ம மேக்ஸிமம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணி போடுறதுக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் லாஸ்ட் மந்த் ஆர்டர் போட்டவங்களுக்கே இன்னுமே வந்து நான் பார்சல் வீடியோ வந்து போடாமல் இருக்கேன். அதுவும் நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் எது பிடிச்சிருக்கோ எனக்கு இன்ஸ்டா இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு வந்து காம்போ வேணும் அதே மீறி வந்து இல்லை எங்களுக்கு காம்போ கண்டிப்பாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டா அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து என்னோடய காம்போஸ் நான் தர ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து 1 வீக் கிட்டேயே கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு காம்போஸ் வேணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து நான் தனியாக வேணால் தரக்கு ட்ரை பண்ணுறேன். அதுவும் வந்து நான் பார்த்து உங்களுக்கு என்னன்றது நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எது பிடிச்சிருக்கோ எனக்கு இன்ஸ்டா இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.